ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு ஹனுமாக்குட்டி சேனல். ஒரு வழியா பாப்பாக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2026 ஃபர்ஸ்ட் டே ஹனு வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நேரமாவே எழுந்திருச்சு, நேரமாவே எல்லாம் ரெடி பண்ணிட்டு, பாப்பாக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு, கொஞ்ச நேரம் வெயில்ல வந்து ரிலாக்ஸ்டா பாப்பாவ நிக்க வச்சாச்சு. எங்க வீட்ல போட்ட குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாப்பா வந்து ஸ்கூல் அனுப்புற வரைக்கும் ஒண்ணும் தெரிலங்க. ஆனா அனுப்புனதுக்கு அப்புறமா தான் ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். 10 நாள் கூட இருந்துட்டு ஹனுக்குட்டி டக்குன்னு ஸ்கூல் போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்படா ஈவினிங் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதே மாதிரியே ஈவினிங் வந்துட்டாங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஹனுக்குட்டியை கொஞ்சி எடுத்துட்டேன். ஹனு வந்ததையுமே அம்மா இங்கே பாரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹனுக்குட்டி காமிச்சிட்டு இருந்தேன். ஹனுவும் வேகமாக வந்தாங்க. வந்த உடனே ரோஸ் செடி தான் பார்த்தாங்க. நாங்கள் புதுசாக ரோஸ் செடி வாங்கியிருக்கோம். ஸோ ஒன்றும் அதில் ஏமா ஒன்றும் பூ வரலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அது தொட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாடா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னா ஹனுமாக்குட்டியை பொறுத்த வரைக்கும் கோலத்தை யாரும் மிதிக்கிறதும் பிடிக்காது. அதே மாதிரி கோலத்தை நான் கோலம் புதுசாக போட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது குப்பை இருந்துச்சுன்னா ஓடி போய் ஹனு எடுத்துருவாங்க. அதே மாதிரியே தான் ஈவினிங் வந்து ஒரு குப்பை இருந்துச்சு. அம்மா இங்கே பாருன்னு சொல்லிட்டு அழுங்காமல் கோலம் கலையாமல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு அதில் வேறு ஒரு அழகாக பொசுன்னு ஒரு இது ரெக்கை மாதிரி இருக்கும், அதை எடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹனு இன்னைக்கு ஸ்கூலெல்லாம் எப்படி போணுச்சு, நல்லா போணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹனுக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் சூப்பராக போணுச்சுமான்னு கேஷுவலாக பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன்.